பிரபலமான பாடகருக்கு இப்படி ஒரு நிலைமையா? பார்த்தாலே ரொம்பவே பரிதாபமா இருக்கேங்கிற மாதிரி தான் கேபி பாலா அவர் இப்போ உதவி செஞ்சிருக்க ஒரு வீடியோ வெளியாகிருக்கு. கேபி பாலா அவரு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இவரு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இன்ஸ்டா பக்கத்துல இவர் உதவிகளை செய்யறது பதிவிடுறதெல்லாம் வழக்கமா இருக்கு. மருத்துவ செலவு, கல்விக்கு உதவி, சுய தொழில் தொடங்கன்னு பாலா அவரை யார் தேடி வந்தாலும் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. பாலா அவரும் எல்லாரையும் தேடி சென்று உதவி செய்யறது வழக்கமா வச்சிருக்காரு. பாலா அவர்னால சம்பந்தப்பட்ட நடிகர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய முடியலனாலும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் உதவிய மனதார செய்யறதுல சிறந்த மனிதராவே விளங்கி வராரு. நிறைய பேர் இவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப தன்னோட உதவிய பாடகர் ரிச்சர்ட் அவருக்கு செய்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரிச்சர்ட் அவரு தமிழ் சினிமாவில பல ஹிட் பாடல்களை பாடினவரு. பிரபுதேவா அவருடைய இயக்கத்துல ரவிமோகன் மற்றும் ஹன்சிகா மோத்வானி இவங்க நடிச்ச எங்கேயும் காதல் படத்துல நங்கை பாடலை இவர் தான் பாடியிருந்தாரு. அதே போல ரெமோ படத்துல இவர் மீச பியூட்டி அப்படிங்கிற பாடலை பாடினாரு. அது மட்டும் இல்ல, இவருக்கு நல்லாவே குரல் இருந்துச்சு. ஆனா இப்ப இவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்குங்க. இப்ப அவரோட உடல்ல ஏற்பட்ட பிரச்சனை காரணமா பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்ட நிலையில இருக்காராம். உடல்ல ஏற்பட்ட பாதிப்பு காரணமா ஒரு பக்கம் முகமும் இவருக்கு இழுத்துருச்சுன்னு சொல்றாங்க. ரொம்பவே முடியாத நிலைமையில தான் இந்த பாடகர் இருக்காரு. யாராவது ஹெல்ப் கேட்டு இவங்களோட குடும்பத்துல இருந்தும் சொல்லிட்டே இருக்காங்க. பாலா அவரு இந்த விஷயத்த தெரிஞ்சதுமே நேர்ல போய் உதவி பண்ணிருக்காரு. பாலா அவர் பதிவிட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதே எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. தன்னால முடிஞ்ச உதவி தொகையான 50,000 ரூபாயை பாலா அவரோட மருத்துவ மற்றும் குடும்ப செலவுக்கு கொடுத்திருக்காராம். இது மட்டும் இல்லாம பாடகருக்கு மற்றவங்களும் உதவி செய்ய முன்வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையோட ஒரு வீடியோவையும் பதிவிட்டிருக்காரு. ரிச்சர்ட் அவர் பேசுறதுக்கு சிரமப்பட்டாலும் பாலா அவரை பார்த்த நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. அதுல பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. இவ்வளவு தூரம் நிறைய ரசிகர்கள், அதுவும் அந்த அழகான குரல்ல அவ்வளவு நல்ல பாடல பாடின இப்படி ஒருத்தருக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. சொல்ல போன சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோவை இப்ப அதிகமா ஷேர் பண்ணி இவருக்காக எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திரைப்பிரபலங்கள் ஆகட்டும், சினிமாவில இருக்க நிறைய உதவி செய்யலாம். இந்த மாதிரி முடியாம இருக்க நிறைய பேருக்கு ஹெல்ப் கேட்டு அடிக்கடி வர வீடியோக்களை பார்க்கும்போது சினிமா துறையில ஏன் இந்த மாதிரி விஷயங்களை விடுறாங்க, இந்த மாதிரி முடியாத நபர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட கருத்தாவும் இருக்குங்க. பாலா அவர் பதிவிட்டதுக்கு அப்புறம் ரிச்சர்ட் அவருக்கு நிறைய பேர் உதவி செய்யணும் அப்படிங்கறது தான் அவங்களோட ரசிகர்களுடைய கோரிக்கையாவும் இருக்கு. நிறைய பேர் ரிச்சர்ட் அவரை தொடர்பு கொள்றதுக்கு தொடர்பு எண், முகவரி இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களாம். பாலா அவர் ஷேர் பண்ணிருக்க இந்த வீடியோ பலரோட கவனத்தை ஈர்த்திருக்குன்னு சொல்லலாங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.